ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வேளை நாம் தேவனை தொழுது கொள்ளும்படியாய் உட்கார்ந்து நம்முடைய இருதயத்தின் மேலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 5 காரியங்களை குறித்து தியானித்து கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். மறுபடியும் அதே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வோம். 17வது வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சபையார் அனைவரும் சேர்ந்து சத்தமாய் நான் வாசிக்கின்ற உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 3:17. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஜெபம் செய்யலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை விடுதலையாக்குகிறவர். விடுதலையோடு நாங்கள் காணப்படும்படியாய் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. அடியுடைய அபாத்திரத்தன்மை எல்லாம் மன்னிங்க. உயர்ந்த சிங்காசனத்திலிருந்து அடியனை மூடி மறைத்து பேசுவீராக. அடியுடைய வாய் வார்த்தை நம்முடைய சமூகத்தில் உறுதியாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு வேறாய் கடந்து வந்திருக்கிறோம். பவுல் நமக்கு மறுபடியும் சொல்லுகிற அடுத்த ஆலோசனையை பார்க்கும். காலை வேளை முக்கால் நீக்கப்படுகிறது குறித்த ஆலோசனையை பார்த்தோம். மறுபடியும் தேவனுடைய சமூகத்துல நாம கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Where the spirit of the Lord is, there is freedom, there is liberty. விடுதலை உண்டு, சுதந்திரம் உண்டு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கணும். இந்த பகுதியிலே சில ஊழியங்களை குறித்து பவுல் எழுதுகிறார். 6வது வசனத்தை வாசித்த பொழுது, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் பழைய ஏற்பாட்டுக்கு ஊழியக்காரர் அல்ல, புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரர். புதிய உடன்படிக்கை என்று நம்ம இதே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். புதிய உடன்படிக்கை, ரத்தம் சிந்து பந்தியிலே பங்கு பெறுவது அவரோடு செய்கிற புதிய உடன்படிக்கை. இன்றைக்கு நீங்கள் இந்த புதிய உடன்படிக்கை இருக்கிறதுனால நமக்கு சட்டம் அவசியம் இல்லை, ஆனால் ஆவி மிக அவசியம். பரிசுத்த ஆவியானவர் மிக அவசியம். ஏன்னு சொல்ல அதிலேயே வாசித்தோம். எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். இன்னைக்கு நீங்கள் நான் ஆவிக்குள்ளமா இருந்தா நாம ஜீவனை பெற்றுக்கொள்ள மக்களா இருக்கிறோம். ஏன்னா அந்த ஆவி நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. 7வது வசனத்துல பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்னன்னா, த மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெத், மரணத்துக்கு உரிய ஒரு ஊழியம். மோசே செய்து மரணத்துக்கு ஒரு ஊழியம், ஆனா தேவன் செய்த ஊழியம் மகிமையான ஊழியம். அது மரணத்துக்குரிய ஊழியம் அல்ல, அது மகிமையான ஊழியம். மோசையுடைய ஊழியம் மரணமானது, அவன் மரித்தால் அந்த ஊழியம் முடிந்து விட்டது. ஆனால் இயேசு மரித்தார், ஊழியம் வளர்ந்து விட்டது. இன்னைக்கு நீங்கள் அந்த ஊழியம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ 2வது காரியம், அங்கே ஒன்று மரணத்துக்குரிய ஊழியம், இன்னொன்று மகிமையான ஊழியம். 8வது வசனத்துல வாசிக்கிற போது, ஒழிந்து போகிற ஊழியம், மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெரிஷபிள், ஒழிந்து போகிற ஒரு ஊழியம் உண்டு. ஆனா இன்னொரு ஊழியம் மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பிரிட், ஆவிக்குரிய ஊழியம். இன்னைக்கு நாம அழிந்து போகிற ஊழியத்தையோ இல்ல மரணத்துக்குரிய ஊழியத்தையோ செய்யவில்லை. அதெல்லாம் நியாயபரமான ஊழியங்கள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் மகிமையான ஊழியம், ஆவியில நிறைந்த ஊழியம். இந்த 2 ஊழியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து வைக்கிறார். அப்ப இந்த ஊழியங்களை செய்வதற்கு என்ன வேணும்னா, கர்த்தருடைய ஆவியானவர் வேணும். நீங்களும் நம்முடைய சுய பலத்துல ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகம் தன்னுடைய சுய பலத்துல, சுய ஞானத்துல, இல்ல தன்னுடைய சுய சக்தியில எதையாவது செய்திட முடியும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்திட முடியும், ஓடிட முடியும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளும் அது முடியவே முடியாது. நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த ஊழியத்தை செய்கிறவர் ஆவியானவர். இந்த ஊழியத்துக்கு தலைமையானவர் யாருன்னா அவர்தான். அவர் எஜமானன். நீங்களும் நானும் அவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்ட வேலைக்காரர்கள். என்னைக்குமே மனிதன் தேவனுடைய மகிமை திருடிக் கொள்ளக்கூடாது. தேவன் தான், மனுஷன் தான். நீங்கள் நானும் என்னவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும், we are human beings. நாம் மனிதர்களே, தேவர்கள் அல்ல. அப்போ அதான் பவுல் எழுதுகிறார், அப்பேற்பட்ட மகிமையான அந்த ஊழியத்தை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் எழுதுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கீழப்பட்டா உடையக்கூடியது மண்பாண்டம்.
ஆனா அப்பேற்பட்ட உபயோகமற்ற அந்த மண்பாண்டத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அதுதான் வேதத்துல வாசிக்கிற இல்லை இந்த கனமான ஊழியத்துக்கு ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் தானா ஏற்படுது இல்லை. எல்லாம் கவனிங்க, எந்த ஒரு ஊழியமா இருந்தாலும் தேவன் கொடுக்காத பட்சத்துல அந்த ஊழியம் மாம்சீகத்துல செய்கிற ஊழியம். இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியம் மட்டுமே நிலைத்திருக்கும். அதனாலதான் நான் சொல்றது, என்னைக்குமே மாம்சத்துல ஊழியம் செய்ய நினைக்காதீங்க, ஆவியில ஊழியம் செய்ய பழகுவோம். ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ, எப்படி நம்ம திட்டங்களை நமக்கு கொடுக்கிறாரோ அப்படியே நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அப்போ இன்றைக்கு கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கு விடுதலை உண்டு. இன்று நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால், இன்னைக்கு நீங்கள் நானும் அடிமைத்தன மக்கள் அல்ல, விடுதலை பெற்ற மக்கள். நாம எல்லாம் இன்னைக்கு விடுதலையோடு இருக்கிறோம். விடுதலையோடு ஆராதிக்க முடியாது. நம்ம கர்த்தரை அழைத்திருக்கிறார், விடுதலையோடு அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது அழைத்திருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் நம்ம சுதந்திரமாய் செயல்படும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற போது நமக்கு விடுதலை உண்டு. எதிலிருந்து நமக்கு விடுதலை? வேதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு என் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் சொன்னா நான் விடுதலை பெற்றவனா இருக்கிறேன். எதிலிருந்து எனக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார்? ஏன் விடுதலை வேணும்? ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வேணும்? இன்றைக்கு அந்த ஆவியின் நிறைவு, ஆவியின் அபிஷேகம் இல்லாததால்தான் அநேகர் பல கட்டுகளுக்குள்ளா இருக்கிறத பார்க்கிறோம். அநேகர் பலகீனத்துக்குள்ளா இருக்கிறத பார்க்கிறோம். பாவத்தை விட முடியாதபடி தவிக்கிற பார்க்கிறோம். ஏன் பாவத்தை விட முடியல? மாம்சீகத்துல முயற்சி பண்றோம், எப்படியாவது விட்டுற முயற்சி பண்ணுறோம். நல்லா கவனிங்க, சாகர வரைக்கும் நீங்கள் மாம்சத்துல முயற்சி பண்ணா ஒரு நாள் கூட விடவே முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருந்தார்னா அதை விடுவதற்கு நமக்கு ஒரு நொடி பொழுது போதும், ஒரு வினாடி போதும், கர்த்தர் நம்ம மாற்ற முடியும். அதனால்தான் பவுல் எழுதுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய ஆவியை பெற்றக்கணும்னால் விடுதலையை பெறணும். அப்ப விடுதலை பெறுவதற்கு நாம் எப்படி இருந்தோம்? ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே மோசே எழுதுகிறார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவ ஆவியானவர் அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்ததன் மேல பழைய ஏற்பாட்டில் அவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய ஒழுங்கினம், நம்முடைய வெறுமையை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஒழுங்கினமான காரியங்களை பார்க்கிறோம், வெறுமையான காரியங்களை பார்க்கிறோம். அவை எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் அன்றைக்கு அசைவாடி கொண்டிருந்தார். பவரிங் என்கிற ஆங்கில வார்த்தையை பார்க்கிறோம். ஆனா சரியான ஹீப்ரு வார்த்தையை பவரிங் அல்ல, அசைவாடுதல் அல்ல, அடைகாத்தல். கர்த்தர் அடைகாத்து பாதுகாத்தாராம் எது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்ததோ. ஆனா இன்றைக்கு அந்த ஆவியானவர் நம்மேல் அசைவாடுவதில்லை, அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். நம்ம இந்த முக்கால் நீக்கப்பட்டதன் நிமித்தமாய் இன்றைக்கு நம்ம இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப ஏன் கர்த்தர் ஒழுங்கியமையும் வெறுமையா இருந்தவர்கள் அதை அசைவாடி அதை விடுதலை ஆக்கினார்? எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 4:22. நல்ல கவனிங்க, எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார், ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மையும் வெறுமையும் வந்தது? ஏன் ஆவியானவர் நமக்கு வேண்டும்? ஏன் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், விடுதலையாக்குகிற ஆவியானவர் நமக்கு வேணும்னா எரேமியா அழகா எழுதுகிறார், என் ஜனங்களோ மதி அற்றவர்கள், புத்தி இல்லாதவர்கள், முட்டாள்கள் என்று எழுதுகிறார். எப்படியா? அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். They don't know the real God. உண்மையான தேவனை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். எதை செய்யறதுக்கு அறிவாளியா? பொல்லாது செய்யறதுக்கு அறிவாளிகள். உணர்வில்லாதவர்களை பார்த்து சொன்னார், உணர்வில்லாதவர்கள், முட்டாள்கள், பைத்தியம் உள்ள பிள்ளைகள் சொல்லிட்டு
ஒரு விஷயத்துல மட்டும் என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, பொல்லாப்பு செய்யறதுக்கு அறிவாளிகளாக இருக்கிறார்கள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர். நன்மை செய்யறதுக்கு அறிவில்லை, நன்மை செய்வதை விட்டு விட்டோம் சொல்லிட்டு எரேமியா பின்னாடி எழுதுகிறார், பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. இன்னும் நிறைய காரியங்களை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். வானத்தை பார்க்கிறாரு, பூமியை பார்க்கிறாரு, எல்லாமே வெறுமையா இருக்கிறார், ஒழுங்கின்மையுமா இருக்கிறார். தேவஜனமே, ஏன் தெரியுமா பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது தெரியுமா? உணர்வு இல்லாத ஜனங்களா இருக்கிறதுனாலே. உன் நிமித்தமாய் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெறுமை இருக்கிறத பார்க்கணும், ஒழுங்கின்மையான காரியங்கள் இருக்கிறத பார்க்கிறோம், பைத்தியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறத பார்க்கிறோம், நன்மை செய்ய அங்கே அவர்களுக்கு அறிவில்லாமல் இருக்கிறத பார்க்கிறோம், ஆனா பொல்லாது செய்வதற்கு அறிவாளிகளாக இருக்கிறத பார்க்கிறோம். இதுதான் ஒழுங்கின்மை வெறுமையான காரியங்கள். தேவஜனமே, இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். தேவனுடைய பந்தியில பகவர வந்திருக்கிறோம், 4 மாதங்களை கடந்து விட்டோம், 5வது மாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். 5ஆம் மாதத்துல வந்த பிறகும் உணர்வு இல்லாத ஜனங்களாய் நாம் இருக்கிறோமா? முக்காடு எடுக்கப்படாத ஜனங்களாய் நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு நம்ம பார்க்கிற காரியம் இது. உபாகம் புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பாழான நிலத்திலும் ஊழையிலும் வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். எல்லாம் கவனிங்க. நம்ம முதல்ல பார்த்தோம், மதி அற்றவர்களாய் உணர்வு இல்லாதவர்களாய் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை எப்படிப்பட்ட இடத்துல கண்டுபிடித்தார் என்று சொல்லி மோசே எழுதுகிறதை பார்க்கிறோம். பாழான நிலத்துல கடந்தோம், ஊழையிலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியில இருந்தோம். அங்கே இருந்து அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல பாதுகாத்தார். மோசே யாக்கோபை குறித்து எழுதுகிறார். யாக்கோபை கர்த்தர் எங்க கண்டுபிடித்தாரா? பாழான நிலத்திலிருந்து, ஊர் என்கிற இடத்துல, லூஸ் என்கிற இடத்துல அவன் இருக்கிறான். அந்த இடத்துக்கு பேர் இப்ப என்னது? பெத்தேல். நல்லா கவனிங்க. கர்த்தர் எங்க கண்டுபிடிச்சாராம் தெரியுமா? லூஸ்ல கண்டுபிடிக்கல, பெத்தேல்ல கண்டுபிடிச்சார். நம்ம பெத்தேல் எப்படி இருக்குது? பாழான அனந்தரமா இருக்குதா? எரேமியால சொல்றார், மனுஷன் அதை கெடுத்து போட்டான், தேவன் கெடுத்து போடல. ஆனாலும் உணர்வில்லாத ஜனமாகி அவனை கண்டுபிடித்து என்ன சொல்றார் தெரியுமா? உணர்த்தினார். அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தால் விடுதலை ஏன் தெரியுமா? முதல்ல அவர் உங்களுக்கு எனக்கு உணர்தலை கொடுப்பார், உணர்கிற அறிவை கொடுப்பார், உணர்கிற ஆவியை கொடுப்பார். அதான் கர்த்தருடைய ஆவியானவர், விடுதலை கொடுக்கிற ஆவியானவர். உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல பாதுகாத்தார். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார். வெறுமையும் அங்கே ஒழுங்கினுமா இருந்தோம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடலை. நம்மை கண்டுபிடித்து நமக்கு உணர்வை கொடுத்தார். இப்போ முதலாவது கர்த்தருடைய ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? எங்கெல்லாம் ஒழுங்கியும் விரும்பியா இருக்கோ அதெல்லாம் செவையாய் சேவை செய்கிற தேவன், கோணலானவைகளை செவையாய் மாற்றுகிற தேவன். அப்போ கர்த்தருடைய ஆவி ஏன் நமக்கு இருக்கணும்? நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில முதல் விடுதலை என்னன்னா, எங்க நம்ம வாழ்க்கையில வெறுமையும் ஒழுங்கின்மையும் கோணலும் மாறுபாடும் இருக்கிறதோ, கர்த்தருடைய ஆவியானவர் அதை சரி செய்கிறவர், அதை செவைப்படுத்துகிறவர். அவர் கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் முதலாவது விடுதலையோடு காணப்படுவோம். கோணலான வழிகளை தெரிந்து கொள்ள மாட்டோம். அங்கு எரேமியா சொல்லுகிறது போல வீணான மனுஷனா இருக்க மாட்டோம், முரட்டாட்டமுள்ளவர்களா இருக்க மாட்டோம், பைத்தியத்தின் பிள்ளைகளா இருக்க மாட்டோம், பொல்லாப்பு செய்வதற்கு அறிவாளிகளா இருக்க மாட்டோம். தேவன் நமக்கு உணர்த்தி விற்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை சரி செய்கிறவர். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா உங்க வாழ்க்கை சரியா இருக்கும். யாரும் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. கர்த்தரே உங்களுக்கு போதிப்பார், ஆவியானவரே உங்களுக்கு போதிப்பார்.
ஆவியானவரே உங்களை விடுதலையாக்குவார். இன்னைக்கு நமக்கு வருகிற பலவீனங்கள் நமக்கு விடுதலை வேணும்னா தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை அவர் சரி செய்கிறவர். அப்ப முதலாவது கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலை என்னன்னா, எங்கே வெறுமையும் ஒழுங்கினமும் புத்தியில்லாத மனுஷனா நாம் இருக்கிறோமோ அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அதை சரி செய்கிறவர், செம்மைப்படுத்துகிறவர். முதலாவது கர்த்தருடைய ஆவியானவருடைய விடுதலை என்ன? என்னை அவர் விடுதலை ஆக்கினா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? செவ்வையானதா இருக்கும். கரடு முரடு பாலைவனமாய் வனாந்திரமாய் அது இருக்காது. கர்த்தர் அதை மாற்றுகிறவர். இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும் போது நமக்கு கிடைக்கிற அடுத்த ஒரு உணர்வு என்னன்னா, இதுல எப்படி வசனத்தை வாசிங்க, யோபு 33:4 வாசிங்க. யோபு பக்தன் அந்த புஸ்தகத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், எனக்கு உயிர் கொடுத்தது. இல்ல, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். கர்த்தர் மனுஷனை செம்மையாய் உண்டாக்கினார். ஆனா அவனும் பல தந்திரமான வழிகளை, உபாய தந்திரங்களை கண்டுபிடித்துக் கொண்டார் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப செம்மையான வழிகளை நம்ம உண்டாக்கினார், அவரை போல உண்டாக்கினார். சர்வ வல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நான் உயிரோடு இருக்கிறேன்னா இன்னைக்கு யாருடைய சுவாசம்னா கர்த்தருடைய சுவாசம். நீங்கள் நான் இருக்கிறது தேவனுடைய சுவாசம், அவர் கொடுத்த ஜீவன். எங்க தேவஜனத்தை தேவன் உங்களை அவருடைய சாயலை உருவாக்கி வைத்திருக்கார். அதுக்காக நான் நாளைக்கு சாக மாட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது கர்த்தருடைய கரத்துல இருக்குது. ஆனா இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எதுக்காக? நான் நல்லவன், ரொம்ப நல்லவன் இல்ல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவன், அதுக்காக இவனை ஜீவனை கொடுக்கலாமா? எத்தனையோ தேவ பிள்ளைகள் கூட மறித்து போனாங்க. எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்களும் மறித்து போனாங்க. தேவன் எங்களையும் என்னையும் உன்னையும் உண்டாக்குறது ஒரே நோக்கம்தான். வாழான நிலத்துல கிடந்தோம், அவாந்திர வெளியில கிடந்தோம், நரி ஊழ இடுகிற இடத்துல கிடந்தோம். கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார், என்னை கண்டுபிடித்தார், உணர்த்தினார், ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. தேவஜனம் நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை சரி செய்ய விரும்புகிற ஆண்டவர், அதான் செவைப்படுத்துகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கை அங்கே சரி செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, உணர்வு கொடுக்கிற ஆவி. ஆவியானவர் ஏன் விடுதலையோடு இருக்காரு? கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை ஏன் கொடுத்தாருன்னா, அடுத்தது நம்ம பார்க்கறதுன்னா உணர்வை கொடுக்கிற ஆவி. நமக்கு அந்த ஞானம் இருக்குது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம் தெரிந்த பகுதி. அதே பகுதியை லூக்காவில் முதல் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல இயேசு கிறிஸ்து ஆலயத்துல பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அங்க சொல்ற, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம மேல என்ன ஆவியானவர் இருக்கணும்? கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. உணர்வுல இருந்து விடுதலை. வெறுமையும் ஒழுங்கினமாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். இதான் முதலாவது கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலை. ஏன் நமக்கு விடுதலை பெறும்? நம்முடைய ஒழுங்கினமான வெறுமையான வாழ்க்கையை கர்த்தரால மாற்ற முடியும். அதுக்கு தான் விடுதலை. இரண்டாவது ஒரு காரியம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அடுத்தது, ஆவியானவர் இருந்தால் என்ன விடுதலை வருமா? உங்களுக்கு போதிக்கிறவர் ஆவியானவர், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் ஆவியானவர், உங்களை வழி நடத்துகிறவர் ஆவியானவர். விடுதலை பெற்றிருந்தோம்னா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியினாலே விடுதலை பெற்றுக்கொண்டு சொன்னா இன்னைக்கு நீங்க நானும் நம்ம சுய இஷ்டத்துக்கு எதையுமே செய்ய மாட்டோம். நம்ம சுய ஞானத்துல சுய பலத்தினால் நம்ம சார்ந்திருக்க மாட்டோம். தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை சார்ந்திருக்கும். இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதனை செய்கிறவர், போதிக்கிறவர். நாம் போதித்து அவன் நடக்க வேண்டிய அவனுக்கு காட்டுவேன் சொல்கிற தேவன். கர்த்தருடைய வழி உத்தமமானது, அவருடைய போதனைகள் உண்மையானது. யோபு பக்தனை குறித்து சொல்லுகிற பொழுது நம்ம வாசிக்கிறோம் 36ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க.
அவரை போல் போதிக்கிறவர் யார்? தேவனை போல போதிக்கிறவர் யார்? தேவனை போல போதிக்கிறவர். No one is going to teach like God. தேவனை போல போதிக்க ஒருவனும் கிடையாது. நீங்கள் மனுஷனுடைய ஆலோசனைகளை கேட்டு தெரிகிறோம். தேவன் போதிக்கிற அந்த போதனைகளுக்கு செவி கொடுக்காதபடி மனுஷனுடைய போதனைகளுக்கு செவி கொடுக்கிறோம். கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிறோம். கொரிந்தியர்ல வாசிக்கும் போது கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்த்து போகும் காலம் வரும். இன்னைக்கு காலம் வந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டுடைய சத்தத்தை கேட்பதற்கு பதில் பல யோசனைகளை கேட்கிறோம். பவுல் ஒரு நாள் இத்தாலியா பட்டணத்துக்கு படகு கப்பல்ல கொண்டு போகிறான். அந்த அங்கே கப்பல்ல போகிற பொழுது பவுல் சொல்லுகிறார், இந்த பயணம் நமக்கு வேண்டாம், இங்க ஒரு மோசம் வரும், கப்பலுக்கு ஒரு சேதம் வரும் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள். கப்பலுடைய அதிபதியும் அந்த ராணுவ சேனாதிபதியும் பார்க்கிறான். கப்பலை ஓட்டுகிற மாலுமி பார்க்கிறான். எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கிறத பார்க்கிறோம். அவன் பார்க்கிறான், கடல் அமைதியா இருக்கிறது, காற்று இல்லை. எனவே அவன் சொல்றான், ரொம்ப அமைதியா இருக்குது, நல்ல பயணம், நம்ம கிளம்பி போகலான்றான். பவுலால் சொல்லப்பட்ட எச்சரிப்பை அவன் மறந்து போனார்கள். ஆனா போன கொஞ்ச தூரத்துல கிலோவதியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் காற்று வந்து கப்பல் காற்று அடுத்த திசையிலேயே போய்விட்டது. மிகப்பெரிய சேதம். கப்பல் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே போடுகிறார்கள். ராணுவ தளவாடங்கள், மிலிட்ரியோட அந்த உபகரணங்களை எல்லாம் எடுத்து கப்பல்ல வெளியே கடல்ல போட்டு லகுவாக்குகிறார்கள். ஆனாலும் சூரியனை காணாமல் எத்தனையோ நாட்கள், 14 நாட்கள் சூரியன் வரவில்லை, சந்திரன் வரவில்லை. இருட்டிலே மூழ்கி அவஸ்தைப்படுகிறார்கள். 14 நாளை அவர் சாப்பிடாம இருக்கிறார்கள். இப்ப பவுல் சொல்றான், என் பேச்சை கேட்டு நீங்க புறப்படாமல் இருந்திருந்தால் அது நல்லது. ஏன்னா கப்பலுடைய அதிபதி யாரை நம்புறான்னா கப்பல் மாலுமியை நம்புறான். தேவன் கொடுத்த ஆலோசனை அவன் என்ன பண்ணல, நம்பல. பவுல் சொல்றான், ஆனாலும் கவலைப்படாதீங்க, என் நிமித்தமாய் இந்த கப்பலுக்கு ஒரு சேதமும் வராது. ஏன்னா நான் இத்தாலியா பட்டணத்துக்கு போய் ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். ஒரு முறை சதாரியா போன நான் என்ன சொல்லியிருப்பேன், பெங்களூர்ல இருந்து அவர் டெல்லிக்கு விமானத்துல போகிறார். பெங்களூர்ல அவர் ஏறின உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விமானம் அப்படியே ஆடுதான், டர்புலன்ஸ் சொல்லுவார்கள், அப்படி தடன்னு ஆடும். நீங்க விமானம் ரன்வேல போகும்போது உள்ள உட்காந்துங்கன்னா கட்ட வண்டி மாதிரி இருக்கும், எடுத்து மேலே போன பிறகுதான் ஸ்மூத்தா இருக்கும். ரன்வேல போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பயமா இருக்கும், கடன்னு கட்ட வண்டி மாதிரி ஆடும். அது மாதிரி டர்புலன்ஸ்ல ஆடும் அந்த விமானம். அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ராணுவத்துல பணிபுரிந்த ஒரு அதிகாரி அவரோட அவரோட பயணம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு வேற சீட்டு. ஆனா எழுந்து வந்து சகாரியா போனவருடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாராம், ஜாக் நீ இருக்கிறதுனால இந்த விமானம் பத்திரமா போய் டெல்லியில இறங்கும் அப்படின்னாராம். என்ன நம்பிக்கை, அவருடைய வாழ்க்கையை அந்த மனுஷன் பார்க்கிறான். தேவஜனமே நல்லா கவனிங்க, ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்துகிறவர். 2வது விடுதலை எங்க தெரியுமா, கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை தருகிறவர். எப்படி விடுதலை தருகிறவர், அவருடைய போதனைக்கு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். மரியாள் போய் அந்த கல்யாண விருந்தை சொல்லுகிறார், அவருக்கு திராட்சரசம் இல்லை. இயேசுவாண்ட வந்து சொல்லுகிற போது அவருக்கு திராட்சரசம் இல்லை சொல்லிட்டு அவங்க ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன சொல்றாரு. ஆனா பின்னாடி அந்த வேலைக்காரர்கிட்ட போய் சொல்றார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, அவ்வளவுதான். அவர் இது வரைக்கும் ஒரு அற்புதத்தையும் செய்யல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். இதுவும் அவர் செய்வாரான்னு அவருக்கு தெரியாது மரியாதைக்கு. ஆனா என்ன நம்பிக்கை, எந்த அற்புதத்தையுமே இது வரைக்கும் இயேசு கிட்ட அவர் பார்க்கல. ஒரு தாயா இருந்து எந்த அற்புதத்தையும் பார்க்கல. ஆனாலும் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. தேவஜனமே, நம்முடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர். அவர் நமக்கு சரியாய் போதித்து என்ன எப்ப கொடுக்கணும், எப்படி பேசணும், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். அதுதான் யோக பக்தன் எழுதுகிறான், தேவனை போல் போதிக்கத்தக்கவர் யார்? இன்னைக்கு மனுஷனுடைய ஆலோசனைகள் விருதாவாக இருக்கும். இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒரு சந்ததி முழுவதுமாய் அழிந்து போகுது. சாலமோனுக்கு பிறகு ரெகபெயாம் ராஜாவான உடனே அங்கே எரேமியாவின் ஆட்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்கள் உங்களுடைய தகப்பனாகி சாலமோனுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் அவருக்கு கப்பம் கட்டி அவர்களுடைய ராஜ்யத்துக்கு கீழாக இருந்தோம், அவர் எங்களை விசாரித்தார். இப்ப புது ராஜா வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ரெகபெயாம் முதியோர் இடத்துல ஆலோசனை கேட்கிறான். அதுக்கு பிறகு வாலிபர் இடத்துல ஆலோசனை கேட்கிறான்.
முதியோர் ஆலோசனை எல்லாம் தள்ளிவிட்டு இளைஞரோட ஆலோசனை பிரகாரமாய் செய்கிறான். அன்னைக்கே எரேமியான் என்கிற ஒரு சந்ததி பிரிந்து போய்விட்டது. இஸ்ரேல் தேசத்தில் அவர்கள் புரிந்து விட்டு அங்கே அவனுக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். காரணம் என்ன? தேவ சமூகத்திலே தன்னோடு வளர்த்த முதியோருடைய ஆலோசனை அவன் தள்ளிவிட்டான். அருமையானவர்களே கவனிங்க, இன்றைக்கு கர்த்தரை போல அழுந்தவன் சொல்றான். கர்த்தரை போல போதிக்கத்தக்கவன் யார்? இன்னைக்கு மனுஷனுடைய ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை நிலைநிற்கும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 16:13 வாசிங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன். இன்றைக்கு 2வது காரியம், ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை தெரியுமா? அவர் போதித்து வழி நடத்துகிறவர், தேவனுடைய ஆலோசனை சார்ந்திருக்க செய்கிறவர். நீங்கள் சுய இஷ்டத்துக்கு யோசிக்க கூடாது, சுய இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. உலகத்தான் செய்யலாம். ஆண்டுடைய பிள்ளைகள் தேவ ஆலோசனையை சார்ந்து இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதுதான் நிலை இருக்கும். 2வது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம், 2வது விடுதலை என்னவென்று சொன்னால் தேவனுடைய போதனைகள். தேவன் நம்மை போதித்து நடத்துகிறவர். 3வது, கர்த்தருடைய ஆவியானவருடைய அடுத்த விடுதலை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். அடுத்தது 3வது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் இருப்பார் சொன்னா அவர் சரியான ஒரு வழியில நம்ம நடத்துவார், சரியான பாதையை நடத்துவார், விடுதலையோடு நடத்துவார். 3வது கொடுக்கிற விடுதலை என்ன தெரியுமா? நம்ம வழி இல்லை, அவன் தன் வழியிலே போனான். நீங்க கடைசி நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா அந்த புத்தகத்துடைய கடைசி வார்த்தை எப்படி இருக்கும்? அவன் தன் இஷ்டப்படி செய்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அதுக்கு பிறகுதான் சாமுவேல் புஸ்தகம் வருது. சாமுவேல் புஸ்தகத்துல கர்த்தர் தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசியை உண்டாக்குகிறார், ராஜாவை உண்டாக்குகிறார். இதெல்லாம் அடுத்த காரியம். அவன் தன் பார்வைக்கு செமையானபடி செய்து கொண்டான். அவன் இஷ்டத்துக்கு போய் கொண்டிருந்தான். இங்கே பார்க்கிறோம், பிலிப்பு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்க. அவனை கர்த்தர் ஒரு நாள் அழைக்கிறார். நீ எழுந்து தெற்கு முகமா இருக்கிற காசா கடற்கரைக்கு நேராப்போ, அந்த கடற்கரையில ஒருத்தன் ரதத்திலே போய் கொண்டிருக்கான், அவனோட போய் சேர்ந்து கொள். அவன் சரியா போய் கொண்டிருக்கான், அவன் ஓடுகிறான். ரதத்துக்கிட்ட ஓடுகிற போது ரதத்துல அந்த எத்தோப்பிய மந்திரி வேதத்தை திறந்து ஏசாயாவின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அவர் அடிக்கப்பட்டார், அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். அவனுக்கு ஒன்றும் புரியல. உடனே அவன் போய் கேட்கிறான். அவன் ஒரு பெரிய மந்திரி, எத்தோப்பியா நாட்டில் காந்தகே என்பவனுக்கு பினான்ஸ் மினிஸ்டர். அவன் மிகப்பெரிய நீதி மந்திரி அவன். ஆனா அப்பேற்பட்ட மந்திரி இடத்துல ஒரு சாதாரண ஒரு பிலிப்பு, சாதாரண ஒரு வேலைக்காரனாய் பங்கிடுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த பிலிப்பு. பந்தி விசாரிப்புக்கு தெரிந்து கொள்ள 7 பேர்ல 1வது ஸ்தேவான், அடுத்தது இந்த பிலிப்பு. ஒரு பந்தி விசாரணை செய்கிறவன். அவன் ஓடி போய் கேட்கிறான், மந்திரியே நீ என்ன படிக்கிறன்னு உனக்கு தெரியுமா? நீ நம்ம முதலமைச்சர் ஒரு புக்கு படிச்சுட்டு போறா, நீங்க நான் காரணம் என்ன படிக்கிறேன்னு தெரியுமா கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? அவன் கேட்கிறான். ஏன்னா ஆவியானவர். உடனே அவன் சொல்றான், ஒருவன் எனக்கு விலைக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? மேலவா, ரத்துக்கு மேலவா. ஆண்டவருடைய வழிநடத்தலை பார்க்கிறோம், சரியான வழிநடத்தலை. நீங்க ஆண்டவர் உங்களை என்னைய வழிநடத்தினா கிளியரா நடத்துவார். ஒரு அறகுறையா இல்லை. இங்கே ஒரு பேரை காண்கிறேன், ஜேவில் ஆரம்பிக்கிற பேரை காண்கிறேன், ஜியில ஆரம்பிக்கிற பேரை காண்கிறேன், ஜேவில் ஆரம்பிக்கிற சகோதரி பகுதியில் ஒரு சகோதரியை காண்கிறேன்னா ஜோனா நினைச்சுக்கோ. ஜோனான்னு கூப்பிட்டாலும் ஜே தான், ஜெய்தின்னு கூப்பிட்டாலும் ஜே தான். அந்த ஜெய்தி நினைச்சுக்கோ. ஜேனா நம்ம தானே. யாரை காண்கிறார் இவர்? இதுவா? தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக அழைக்கிறவர். பிலிப்பை பார்த்து சொல்வார், போ, ரதத்துல ஒருத்தன் போறான், ஏறி உட்காரு, ஆண்டவரை பத்தி சொல்லு. அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். சொல்லிக்கொண்டே போகிற பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த கற்பனையை. இப்போ ஒருத்தர் சுவிசேஷம் சொல்ல வரீங்க, ஷேர் ஆட்டோல இங்கே ஏறுறீங்க, தாம்பரம் போகுது, தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு போகுது, சொல்லிக்கினே போறீங்க. செங்கல்பட்டு வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர் இருக்கிறது, தடை என்ன? தடை ஒன்றும் இல்லை ஆண்டவரே நான் சொல்றான். உடனே அங்கே ஒரு ஏரி, செங்கல்பட்டு ஏரியில் இறங்கி ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க. அவன் ஏறி ரதத்துல போயிட்டான். உங்க கதை
கையில காசு இல்லை. கையில காசு இல்லாம போனீங்கன்னா ஆவியானவர் உங்களை கொண்டாந்து விட்டுருவாரு. ஆவியானோட வழி நடத்துகிறது. அல்லேலூயா. 250 கிலோமீட்டர் அவன் விட்டு போயிட்டான் காந்தக மந்திரி. வெளியே வந்து பார்க்கறான், காணும் பிலிப்புவ. அவனை ஆசோத்திலே காணப்பட்டுன்னு சொல்லி அந்த வசனத்துல கடைசியில வாசிக்கிறோம். ஆசோத்திலே காணப்பட்டான். எருசலேமில் பண்ண ஊழியத்துக்கும் ஆசோத்துக்கும் தூரம் 250 கிலோமீட்டர். எவ்வளவு தூரம் ஆண்டவர்களை கொண்டு போயிட்டாரு பாருங்க. ஆனா அடுத்த எழுதுனா பண்றான், அங்கிருந்து நடந்தவே ஆண்டவர் ஊழியத்தை செய்து கொண்டே எருசலேமுக்கு கொடுக்கிறான். ஆண்டுடைய வழி நடத்துதல். தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய வழிநடத்த கர்த்தர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அவருடைய வழிநடத்தல் மிக மிக தெளிவா இருக்கும். இந்த அறகுறையான வழிநடத்தல் கிடையாது. 10ஆம் அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். போதும். பேதுரு ஒரு தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில், பேதுரு ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கும் போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கார். அவர் ஞான திருஷ்டி அடைந்து பசி நேரம். அப்போது வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அதில் சகல மிருகங்களையும் இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், பேதுருவே எழுந்து அடித்து புசி. அவன் சொல்றான், ஆண்டவரே, அசுத்தமானது என் வாய்க்குள்ளே போவதில்லை, நான் யூதன். அப்போ தரிசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கொர்நேலியை வீட்டுல இருந்து 3 பேர் வரான். வந்து பேதுருவை தேடிக்கொண்டு வரான். அப்ப எப்படி வர்றாங்கன்னா, ஆவியானவர் பேதுரு கொர்நேலியை சொல்றாரு, நீ 3 பேரை அனுப்பு. யார் அனுப்புனா, அவனே தேவபக்தி உள்ளவன் கொர்நேலி. அவன்கிட்ட வேலை செய்யற தேவபக்தி உள்ள வேலைக்காரங்க. எப்படி பாருங்க, அவங்களை கூப்பிடுறான். போய் நீ ஜோப்பா பட்டணத்துக்கு போ. அங்கே கடற்கரை ஓரத்துல சீமோன் என்கிற ஒரு தோல் பதனிடுகளுடைய வீட்டிலே சீமோன் பேதுரு இருப்பார். என்ன கிளியர் அட்ரஸ் பாருங்க, இல்ல தெளிவான அட்ரஸ், பின்கோடு, வீட்டு நம்பர் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. போ அந்த வீட்டுல, அது ஒரு அடையாளத்தையும் கொடுத்துருப்பாரு. நீ இப்ப போ. நீ போகும்போது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். அப்ப அவன் ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வரான். வந்த உடனே அவர்களோட போகிறான். கவனிங்க தேவஜனமே, தேவன் கொடுக்கிற வழி நடத்துதல் வேதத்துல மிக மிக உண்மையானது, துல்லியமானது. தேவன் உங்களை என்னையும், நீங்களான ஆண்டவருடைய விடுதலையை பெற்று போனா தேவன் உங்களை என்னையும் அறகுறையா நடத்த மாட்டாரு. பாதியில கொண்டு போய் விட்டு போயிட மாட்டாரு. பாதி வழியில கொண்டு நீ அட்ரஸ் கண்டுபிடிச்சுன்னு போன்னு சொல்ல மாட்டாரு. வீட்டு எண்ணு வரைக்கும் அவன் என்ன பண்ணுகிறான்ற வரைக்கும் சொல்லுவாரு. 9ஆம் அதிகாரத்துல இன்னொரு உதாரணத்தையும் வாசிக்கிறோம். அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. அனானியா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வீட்டுல இருக்கிறான். பேதுரு பவுல் கண்பானவை இழந்தவனாய் 3 நாள் குசியாமலும் குடியாமலும் அந்த வீட்டுல தங்கி இருக்கிறான். பார்வை இல்லாதவனா இருக்கிறான். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அனானியா கிட்ட சொல்றாரு, நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய், நல்லா கவனிங்க, நேர் தெரு ஸ்ட்ரெயிட் ரோட், அந்த நேர் தெருவுக்கு போ. அங்கே யூதாவின் வீட்டிலே, நல்லா கவனிங்க, தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் ஒரு பேர் கொண்ட மனுஷனை தேடு. அவன் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதுக்கு பிறகு அனானியா பேசுறான், ஆண்டவரே, அவன் எல்லாரும் துன்பப்படுத்த வந்தான ஆண்டவரே, இங்கேயும் அதுக்கான ஆண்டவரே வந்திருக்கிறான். நீ போ, என் நிமித்தமாய் அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் அவனுக்கு காண்பிப்பேன். பவுல ஊழியத்துக்கு அழைக்கும் போதே, இயேசு எப்படி இந்த உலகத்துல வரும்போதே சாகரத்துக்கு வந்தாரு. 33 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய ஜீவன் முடிஞ்சிடும், இந்த உலகத்தை விட்டு போகும்னு அந்த திட்டத்தோட வந்தாரு. மரிப்பதற்காகவே வந்தார். அதே விதமா தான் பவுல் அடிக்கப்படுவதற்காக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டான். என் நிமித்தமாய் அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். என்ன ஒரு கிளியர் அட்ரஸ் கொண்டு பாருங்க. நேர் தெருவுக்கு போப்பா, யூதாவின் வீட்டுக்கு போ. தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்கிற ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான், அவனை தேடு. அவன் இப்போது என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். நல்லா கவனிங்க. 2வது, நம்முடைய ஆண்டவர் விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையை கொடுக்கிறார் சொன்னா, உங்களுக்கு எனக்கும் தெளிவான ஒரு வழியை காட்டுகிறவர், செவையான ஒரு வழியை காட்டுகிறவர். சங்கீதம் 27:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறான்,
உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். செவையான பாதையில நடத்தும். தாவீதுக்கு அவ்வளவு எதிராளிகள் இருந்ததை பார்க்கிறோம். ஆனா அழகா ஜெபம் பண்றார், ஆண்டவரே என் எதிராளிகள் நிமித்தம் என்னை சரியான ஸ்ட்ரைட் ரோட நடத்துங்கப்பா, செவையான பாதையில் நடத்துங்க. பவுலுடைய வாழ்க்கை இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது அங்கே அவர்கள் எல்லாரும் நிறைய பேர் அங்கே கூடி இருக்கிறாங்க சபையில. அவங்க எல்லாரும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் ஆவியானவர் சொல்றாரு. ஏன்னா பர்னபா தான் சவுலை ஊழியத்துக்கு கொண்டு வந்தவன். நீங்க இந்த முதல் சில அதிகாரங்கள்லாம் வாசித்தீங்கன்னா பர்னபா சவுல் பர்னபா சவுல் பர்னபா சவுல் தான் வரும். ஆனா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பர்னபா காணாம போயிடுவாரு. சவுல் பர்னபா சவுல் பர்னபான்னு கொஞ்சம் இடம் வரும், அதுக்கப்புறம் பர்னபா காணாம போயிடுவாரு. அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க சவுல். ஆவியானவர் சொல்றாரு, இந்த 2 பேரையும் பிரிச்சுடுங்க. எப்படி பிரிக்கிறது? அதுக்கு ஆவியானவர் ஒரு வேலையை வச்சு என்ன பண்ணாரு, 2 பேருக்குள்ள கோபம் உண்டாக்கி சவுலை பிரிச்சுட்டாரு. கர்த்தருடைய வழி நடத்துதல் அடுத்தது. 2வது கர்த்தருடைய ஆவியானவரை விடுதலை. அவர் விடுதலையை கொடுக்கும். எப்படி விடுதலையை கொடுக்கிறவர்? நாம அவருடைய ஆவியான விடுதலையை பெற்றிருந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவர் என்னை நடத்துகிற வழி செவையான வழி என்று நாம் அறிந்திருப்போம். அதனால்தான் யோபக்தன் சொல்லுகிறான், நான் போகிற வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாய். யோபக்தனுக்கு தெரியும், நான் போற வழி நெருக்கம் தான், உபத்திரவம், உடம்பு முழுக்க வியாதி, 10 பிள்ளைகளை இழந்து போனேன், திரளான ஆடு மாடுகளை இழந்து போனேன், திரளான செல்வத்தை இழந்து போனேன். ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார். அறிவான தேவஜனன், இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், நம்ம போகிற வழியை எவ்வளோ கஷ்டமா இருக்குது, எவ்வளோ முயற்சி பண்ணுகிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, படிக்கிற விஷயத்துல ஆசீர்வாதம் இல்லை, திருமண காரியங்கள்ல ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகளுக்கு இந்த காரியம் நடக்கல. தேவன் எல்லாவற்றையும் அறிவார். அல்லேலூயா. அவர் என்னை பொன்னாய் மாற்றுவதற்கு தான், எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை வைத்திருப்பது தான் கர்த்தர் இந்த வழியில் நடத்துறான்ற உண்மை நமக்கு தெரியணும். உண்மை தெரியணும். அப்ப அடுத்தது கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை சொன்னா நீங்கள் நானும் அவர் நடத்துகிற வழி செவ்வையானது என்று சொல்லி அந்த வழியிலே நடக்கும். 3வது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எண்ணி எதிலிருந்து விடுதலையாக்குவார். 4வது ரோமர் 8:16. சாட்சி கொடுக்கிறார். அடுத்தது ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை இருக்குன்னு சொன்னா அந்த விடுதலை, அந்த ஆவியானவர் உங்களை என்னை பொறுத்து சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளால் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். உங்களுடைய சாட்சி மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது ஆவியானவர் விடுதலை கொண்டுதான் உங்க சாட்சி நல்லா இருக்கும். பரிசுத்த ஆவியின் இடத்துல வருகிற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். உலகத்தின் கடைசி வரைக்கும் ஆண்டோடைய பிள்ளைகள் சாட்சியா இருக்கணும். அதுக்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறார். என்ன விடுதலை? உங்களை என்ன சாட்சியாக நிறுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய சாட்சிகள் எப்படிப்பட்டதா இருக்குது? புறஜாதிகள் மத்தியில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்குது? விடுதலை பெற்றவருடைய சாட்சி வித்தியாசமா இருக்கும். விடுதலை பெற்றவருடைய சாட்சி அனைவருக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்மை குறித்த சாட்சி அடுத்தவங்க கேட்கிற போது அவருடைய சாட்சி மூலமா ரட்சிக்கப்படுவோம், பலன் அடைவோம், ஆண்டவர் இடத்துல வருவோம். வாட் கைண்ட் ஆஃப் டெஸ்டிமனி we are having now? இன்னைக்கு நம்முடைய சாட்சிகள் எப்படிப்பட்டதா இருக்குது? 1 யோவான்ல வாசிக்கிறோம் 5:6 வசனத்துல 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஜலத்தினாலே, ஞானஸ்தானத்தினாலே மாத்திரம் அல்ல, ஜலத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம ஞானஸ்தான ஆராதனை சாட்சி கொடுக்கிறோம். அந்த சாட்சியை காத்துக்கொள்ளுகிறோமா?
ஞானஸ்தானம் 6வது மணிக்கு வரும்போது தொட்டிக்கு மேலே அடிக்கும் போது கேள்வி கேட்குறோம். உலகத்துக்காக மறித்தாயா? சாட்சி கொடுத்தோமே, நான் உலகத்துக்காக சாகுறேன், உலகத்துக்காக சாகுறேன், கிறிஸ்துவுக்காக ஜீவனம் பண்ண போகிறேன்னு சாட்சி கொடுத்தோமே. எத்தனை பேர் அந்த சாட்சியை காத்து கொண்டிருக்கோம்? இந்த ஞானஸ்தானம் பெற்ற அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த சாட்சி. உலகத்தின் முடிவு பரியங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவரே ரட்சிக்கப்படுவார். கடைசி வரைக்கும் இந்த எண்டாக அவர்கள் உலகத்தின் கடைசி வரைக்கும். வாட்ஸ் அவர் டெஸ்டிமனி? உங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய டெஸ்டிமனி, உங்க சாட்சி என்ன? ஆவியானவர் உங்களை கொடுத்து சாட்சி கொடுக்கிறாரா? சபையில் உங்களுடைய சாட்சி என்ன? உங்க வீட்டில் உங்களுடைய சாட்சி என்ன? உங்க அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய சாட்சி என்ன? உங்களை குறித்து ஆவியானவர் எப்படிப்பட்ட சாட்சியை கொடுத்திருக்கார்? நீங்க விடுதலை பெற்றிருக்கீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார்னு சொன்னால் நீங்கள் விடுதலையோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய சாட்சி அருமையான சாட்சியார். பரலோகத்துல 3 சாட்சிகள், பூலோகத்துல 3 சாட்சிகள். இந்த 3 சாட்சிகளை முன்னுள்ளவர்களாக இருக்கிறோமா? அதுமாதிரி தேவஜனமே. அடுத்தது ஆவியானவர் விடுதலை உண்டுன்னு சொன்னா எதுல விடுதலைமா? சாட்சி. வேலை செய்கிற இடத்துல எப்படிப்பட்ட சாட்சியோடலாம் இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது பெரிய வேலையோ சின்ன வேலையோ, வேலையில பெரிய வித்தியாசம் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் சாட்சி மிக மிக முக்கியமானது. பெரிய அதிகாரியா இருக்கிறவங்களுக்கும் சாட்சி அவசியம், சின்ன வேலை செய்கிறவங்களுக்கும் சாட்சி அவசியம். உங்களுடைய சாட்சி எப்படிப்பட்டது? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட இருந்தால் நீங்கள் விடுதலையோட இருக்கீங்க. உங்களுடைய சாட்சி நல்லா இருக்கும். அப்போ 4வது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்னை பொறுத்து சாட்சி கொடுக்கிறவாய். அவர் கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி. அந்த சாட்சி பொய்யான சாட்சி அல்ல, மெய்யான சாட்சி. பரலோகத்துக்கு போகும்போது பிதாவிடத்தில் ஆண்டவர் உங்களை பற்றி என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கணும். இந்த உலகத்துல எனக்காக வைராக்கியமா நின்ன ஒரு பிள்ளைன்னு சொல்லி சாட்சி கொடுக்கணும். இன்னைக்கு பரலோகத்துக்கு போகும்போது எப்படிப்பட்ட சாட்சி வளர்ப்போம்? இன்றைக்கு ஒருவேளை நமக்கு மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் சரி, வேதத்துல வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல மரணமே நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தாங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். வசனத்தினால்தான் ஜெயிக்க முடியும். இயேசுவால் தான் ஜெயிக்க முடியும். ஆவியானவரை தான் ஜெயிக்க முடியும். ஒரு சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியாக அவர் நம்மளுக்கு நல்ல சாட்சியை கொடுப்பாரா? அது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். 5வது ஒரு காரியம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அடுத்தது ஆவியானவர் நம்ம விடுதலையை பெற்றுக்கோன்னு சொன்னா, ஒருவேளை நம்ம என்ன ஜெபிக்கிறோம் தெரியாம இருக்கலாம், எப்படி வேண்டுதல் செய்ய தெரியாம இருக்கலாம். போன வாரம் கூட அறிஞர் ஒரு ரிச்சர்ட் அதிகாரத்தை கொடுத்து எடுத்தார். ஆனா ஆவியானவர், எனக்கு விடுதலையை கொடுத்த ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர் எனக்காக நான் விடுகிற பெருமூச்சு நிமித்தமாய் அவர் அங்கே பெருமூச்சு விடுகிறார். எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, எப்படி வேண்டுதல் செய்யணும்னு தெரியல, எப்படி விண்ணப்பம் பண்ணணும்னு தெரியல. ஆனா எனக்காக அவர் என்ன பண்றாராம்? விண்ணப்பம் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இப்படி ஒரு பெருமூச்சு விட்டா, அவர் பிதாவின் இடத்துல எப்படி மூச்சு விடுறாராம்? நம்ம விட்டது கொஞ்சம் மூச்சு தான், அப்பான்னு விடுறோம், நடக்கலையேன்னு. அவர் அங்க போய் பயங்கரமா ஷோ காட்டுவாராம் பிதாகிட்ட. என் பிள்ளை எப்படி பெருமூச்சு விட்டு தெரியுமா? அப்பா அப்படி விடல, அப்பான்னு விட்டுச்சு காட்டுவாராம். இதான் பாப்பாராம். இயேசுவே இவ்வளவு பெருமூச்சு விட்டார்னா இது எப்படி பெருமூச்சு விட்டுருக்கோன்னு. நம்ம ஆண்டவரை ஏமாத்தணும். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவர். நம்முடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவர். 27வது வசனத்தை வாசிங்க. அதிலேயே தேவனுடைய சித்தத்தின்படியே
ம் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் நிலை என்னதென்று அறிவார். எப்படி ஜெபம் பண்ணுவாராம்? பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வாராம். யாருக்காக? யாரு பரிசுத்தவான்? நம்ம தான். நம்ம என்ன அக்கிரமம் பண்ணாலும் அவர் நம்ம எப்படி பார்க்குறாருன்னா பரிசுத்தவானா பார்க்குறாரு. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமன்றங்கள் ஆகப்பட்டிருக்கிறோம். 34வது வசனத்தையும் வாசிங்க. ம் 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 வலது பாரசத்துல உட்கார்ந்து வேண்டுதல் செய்துக்கிட்டே இருக்காராம். அடுத்து நம்முடைய ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? ஏன் இன்னைக்கு ஆவியானவர் தான் நான் விடுதலையோடு இருக்கிறேன்னு தெரியுமா? என் பெருமூச்சுக்காக அவர் அங்க பெருமூச்சு விடுகிறவர், பரிசுத்தவானுக்காக வேண்டுதல் செய்கிறவர், பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்து வேண்டுதல் செய்வார். ஏன்னா பிதா அசுத்தங்களை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் என்னை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார் தெரியுமா? அப்படியே சுத்தி இருக்கிறது மாதிரி பார்ப்பாரு. ஆனா இயேசு உட்காந்து என்ன பண்ணுவாராம்? அப்படியே தடையை விட்டப்ப அது பாவம் பாது, பாவம் புள்ளப்பாது இல்ல, அதுக்கு என்ன பண்ணு? கொஞ்சம் இறக்கம் பாரு. அடுத்து ஆவியானவர் உங்களுக்கு அங்க கொடுத்திருக்க விடுதலை என்ன தெரியுமா? எனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவர். கடைசியா ஆவியானவர் எங்கேயும் அங்கு விடுதலை உண்டு. என்ன விடுதலை? வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ம் ம் ஆறாவது, ஆவியானவர் சபைகளுக்கு, எனக்கு, நமக்கு, உனக்கு பரலோக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் இருந்து கேட்டீங்கன்னா 7 ஆசீர்வாதங்களை 7 சபைக்கு வைத்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் என்னது? தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். எங்கே ஆதாம் சாப்பிடுவானோடு கர்த்தர் துரத்தி விட்ட கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனியம் சாப்பிட்டான். ஆனா அடுத்த எந்த கனியில கையை வைப்பான்னு ஆண்டவனுக்கு தெரியும். ஜீவ விருட்சத்தின் கனி, அதை வேலி அடைத்தார், தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். ஆனா இப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் அந்த கனியை பரதேசின் மத்தியிலே வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை, ஜெயித்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம்னு சொன்னா அந்த கனியை, ஆதாமுக்கு விளக்கிற கனியை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. இது முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. There is no second death. 2ஆம் மரணம் கிடையாது. ஒரே மரணம் தான் இந்த பூமியில நம்ம மரிக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நமக்கு என்ன கிடையாது? இன்னொரு மரணம் கிடையாது. யுகா யுகமாய் ஆண்டவரோட இருக்க போகிறோம், தேவனோட இருக்க போகிறோம். அப்ப 2வது ஆசீர்வாதம் எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது தெரியுமா? நீ ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. ஆவியானவர் சொல்லுகிறதை காது கொடுத்து கேட்டோம்னா, நம்ம கேட்டோம்னு சொன்னா 2ஆம் மரணத்துல நமக்கு என்ன கிடையாது? சேதம் கிடையாது. There is no second death. முடிஞ்சது இந்த உலகத்துல. அப்பா பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு யாராவது மரணம் வரும், இன்னைக்கு உங்களுக்கு வரும்னு சொன்னா எத்தனை பேர் சோகமாயிடுவீங்க? ஜோனா, இப்பதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிறேன், இதுக்குள்ள இந்த ஆள் வாயில் நல்ல வார்த்தையே வரலையே. கவலையே படாதீங்க. அக்காவை கேட்டு பாருங்க. யாராவது அக்காவை கேட்டு பாருங்க. அக்கா, அண்ணன் விட்டு போறதை பத்தி உங்களுக்கு கவலை இருக்குதா? நேற்று கூட தான் படிச்சு உங்களுக்கு பேசினேன். என்னமோ சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ எதுக்கு கவலைப்பட போற? இல்ல, ஒரு நாளும் மரணத்தை குறித்து கவலை இல்லை. செத்துட்டா, ஏன்னா இந்த மனவாளனை காட்டிலும் அந்த மனவாளனை பார்க்கறதா பெரிய ஆசீர்வாதம் ஆண்டோட பிள்ளைகளுக்கு. மரணம் சந்தோஷம். அதனால்தான் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இட் இஸ் பெனிஃபிட். 2ஆம் மரணம் கிடையாது. 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். காது உள்ளவன் கேட்க கடவன். மறவான மன்னாவை கொடுத்து
ம் அந்த கல்லின் மேல் ம் எழுதப்பட்டது. அதை பெய்கிறவனே அன்றி ம் ஒருவனும் அறியக்கூடாதவனுமாக ம் புதிய நாமத்தை கொடுத்து புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன், புதிய பேரை கொடுப்பேன், ஒருவரும் பெறக்கூடாத மறைவான மன்னாவை அவனுக்கு கொடுப்பேன், கல்லின் மேல் அவன் பேரை எழுதி கொடுப்பேன். மூன்றாவது ஆசீர்வாதம், காதுள்ளவன் கேட்டார், ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிறவனுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதம். நாலாவது ஆசீர்வாதம் 2ஆம் அதிகாரத்துல, அதே 2ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்தை வாசிங்க. ம். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ம். ம். அடுத்தது விடிவெளி நட்சத்திரம், விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். அடுத்த ஆசீர்வாதம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். ம் ம் கிறுக்கி போடாமல் ம் ம் அறிக்கையிடுவேன், காதுள்ளவன் கேள். அடுத்த ஆசீர்வாதம் தெரியுமா? பிதாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நம்ம நிறுத்துவாராம், நிறுத்தி நமது நாமத்தை பேரை சொல்லுவாராம். இந்த பேரை சொல்லி, இதான் என் பிள்ளை, உலகத்துல எனக்காக சாட்சியா வாழ்ந்தது, என் பிள்ளைய பார் அப்படின்னு சொல்லி பிதாவுக்கு முன்பாக நிறுத்துவாராம். தேவஜன் நல்லா கவனிங்க, ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரலோக ஆசீர்வாதங்கள். 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ தூணாக்குவேன். ம் 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 பரலோக ராஜ்யம் பூமியில இறங்கி வர கண்டேன்னு பாக்குறோம். அப்படி பூமியில இறங்கி வந்த பரலோகத்துல கர்த்தர் நகரத்துக்கு நம்ம பேரை எழுதுவாராம். அடுத்தது 21ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலயே 3:20. ம் ம் உட்காரும்படி செய்வேன். அவருடைய தாயார் கேட்குறாங்க, ஆண்டவரே இதுல 2 பிள்ளைகள ஒருத்தன் வலதுலையும் ஒருத்தன் இடத்துலையும் வைக்கணும், உட்காரணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் நீங்க என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, நான் செய்யறதை செய்ய முடியுமா? செய்ய முடியும்ன்றாங்க. நான் குடிக்கிற பானத்துல குடிக்க முடியும், எல்லாம் முடியும். ஆனா சொல்றாரு, அது ஏன் சித்தம் இல்லை, நீ என்ன மாதிரி என்ன செஞ்சாலும் என் பக்கத்துல உட்கார்றது ஏன் சித்தம் இல்லை, அது பிதாவுடைய சித்தம். ஆனா பிதாவுடைய சித்தத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். என்னதான்? ஜெயம் கொள்ளுகிற எவனும் அவருக்கு பக்கத்து சீட்டு. என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆண்டோடைய சிங்காசனம், உலகத்து சிங்காசனம் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போய்விட்டதை பார்க்கணும். ஆனா ஆண்டோடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கிற சிங்காசனம், அழிந்து போகாத சிங்காசனம். அந்த சிங்காசனத்துல ஆண்டவர் உங்களை என்ன உட்கார இல்லையா? அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா, அந்த ஆவியானவர் அவர் விடுதலையானவர், விடுதலையை கொடுக்கிறவர். எப்படிப்பட்ட விடுதலையை கொடுக்கிறார்? முதலாவது, ஒழுங்கினும் வெறுமையாய் இருந்தவைகளை கர்த்தர் செமையாய் மாற்றி அங்கே விடுதலையை கொடுக்கிறார். 2வது பார்த்தோம், நம்மை போதித்து வழி நடத்துகிற ஆவியானவர், நம்மை போதித்து வழி நடத்துகிறார். 3வது நாம் பார்த்தோம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறவர், சரியான வழியிலே நடத்துகிறவர். 4வது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை குறித்து பிதாவினிடத்துல சாட்சி கொடுக்கிறவர், நம்மை குறித்து உலகத்திலே சாட்சி கொடுக்கிறவர், நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் அவர். அடுத்தது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எதிர் விடுதலை கொடுத்தார்னா, நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவர். நம்ம என்ன வேண்டிக் கொள்வோம் என்று அறியாது இருக்கிறவர்களால் நமக்காக வாக்குக்கான பெருமிச்சு வேண்டுதல் செய்கிறவர். கடைசியா 6வது, கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்தில் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். மறுபடியும் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த வசனத்தை மறந்துடாது. உங்க வாழ்க்கையில விடுதலை வேணும்னா இந்த வசனம் உங்க இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும். கல்லான இருதயத்தில் அல்ல, சதையான பலகையாக இருதயத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் விடுதலையோடு இருக்கும். எதுக்கும் அடிமைப்பட மாட்டோம்.
உலகத்தின் பணத்துக்கோ பொருளுக்கோ இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கோ இன்னொரு நீண்ட நாள் வாழணும், 100 நாள் வாழணும், 100 ஆண்டு வாழணும், இல்லை இதெல்லாம் நம்ம ஆசையா இருக்காது. விடுதலை பெற்றவனாக இருக்கும். வேற வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் வசனம் திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு விடுதலை பெற்ற மக்களாய் நாம விடுதலையோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக.